ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது தான் எல்லோ ஃப்ளாஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கிராஃப்ட் வேர்ல்டில் எப்படி அண்டர் கிரவுண்ட் வீடு தான் கட்டுற போகிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே அந்த இடத்துல தான் செக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அண்டர் கிரவுண்டு கட்டுறதுக்கு இங்கே தான் கரெக்டாக இருக்கும். ஒரு நல்ல சென்ட்ரு ப்ளேஸாக பார்த்துக்கிட்டு பிக்காக்ஸ் இந்த கீழெல்லாம் தெரியல, பெட்டு, செஸ்ட்டு, இதெல்லாம் கிராஃப்ட் இதெல்லாம் தெரியுதுல, கிராஃப்ட் டேபிள் அதெல்லாம் தெரியுதுல, அதெல்லாம் கண்டிப்பாக தேவை இருக்குது. அப்புறம் வாங்க எங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே உடச்சிக்கலாம். இந்த உடச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சமப்படுத்திக்கணும். டேரெக்டாக ஒரு வழியை போட்டுட்டு இங்கே ஒரு பார்த்துக்கோம் கரெக்டாக இருக்குது. இப்போ கீழே கொண்டுட்டு போவோம். இப்படி கரெக்டாக உடச்சிக்கோங்க, அப்போ தான் நம்ம கரெக்டாக தெரியும். கொஞ்சம் இங்கே தெரியாதுங்க, ஏன்னா கீழே போடுறதுனால கரெக்டாக இதாக இருக்குது. இந்த வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையும் வச்சுக்கோங்க கரெக்டாக, அப்போ தான் தெரியும். இந்த இடத்துல வேணாம், இங்கே ஒரு இந்த குளோப் ஸ்டோன் இருக்குல்ல, அதை வச்சுப்போம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வச்சோன்னா அங்கங்கே இடிக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே உடைக்கிறதுலாம் ஸ்பீட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இங்கே ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் ஒரு பெரிய நல்லா வியூஸ் போயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு லாங் வீடியோ போட்டு காட்டுறேன். இங்கிட்டு கொஞ்சம் வெட்டிக்கிட்டு பார்த்துப்போம். வாங்க அடுத்தது காட்டுறேன். இப்படியே அந்த குளோப் ஸ்டோனாக உடச்சி அந்த இடத்துக்கு வச்சுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வெளிச்சம் இதாக இருக்கிறதுக்கு. மைண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக டார்ச் லைட்டு இல்லாட்டி இந்த குளோப் ஸ்டோன் வச்சுக்காங்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு வெளிச்சமே தெரியாது. என்ன தான் நீங்கள் பிரைட்னஸ் வச்சிங்கன்னா தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, வாங்க அதை வச்சுப்போம். இந்த இடத்துலாம் கரெக்டாக உடச்சிப்போம். கொஞ்சம் வாய்ஸ் கேட்குங்க, வெளியில் பேசிடலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலலாம் எல்லாம் கரெக்டாக உடச்சிக்கோங்க. அப்போ தாங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கொஞ்சம் உடச்சிக்கோங்க இந்த இடத்துக்கிட்டலாம் கரெக்டாக. இப்போ லென்த்தாக வீடியோ இந்த இடத்துல கரெக்டாக உடச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக இங்கே ஒரு 6 பிளாக் ஆச்சு. 6 பிளாக் இல்லாட்டி 7 பிளாக் உடச்சிக்கோங்க, அங்கே தான் கரெக்டாக இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஸ்பீட் பண்ணியிருக்கேங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போவே வீடியோ லென்த்தாகவே போகுது, அதனால தான் சொல்கிறேன். இங்கிட்டலாம் நல்லா உடச்சிக்கிட்டுருவாங்க. இங்கிட்ட உடச்சிட்டு கிளாபிள் ஸ்டோன்லாம் வைக்கணுங்க. க்ளோப் ஸ்டோனு இதை வச்சா தான் நல்லா வெளிச்சமாக இருக்கும். மேலே ஒரு உடச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே என்ன வைக்கலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. சரி, ஓகே. இந்த இடத்துக்கிட்டலாம் கரெக்டாக அந்த இடத்துக்கிட்டலாம் உடச்சிக்கோங்க. கொஞ்சம் வாய்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. இங்கே நிறைய கோல் இருக்குங்க. இதெல்லாம் சர்வே மோட்லாம் போட்டால் நிறைய கோல் எடுக்கலாம் போலக்கே. இந்த இடத்துலையும் மூளை காபிள் ஸ்டோன்னே வருது. குளோப் ஸ்டோனை வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு 6 பிளாக் இல்லை 7 பிளாக், அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 6 பிளாக் இல்லாட்டி 7 பிளாக் உடச்சிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டுமேன்ட்டு 7 பிளாக் உடச்சிருக்கேன். ஓகே, டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே உடச்சிருங்க. ஃபுல்லாக உடச்சிட்டேன். இங்கிட்டலாம் உடச்சிக்கிட்டேன். இப்போ ஸ்பீடாகுது கொஞ்சம். ஓகே, நல்லா இப்போ அந்த நிறைய ஸ்டோன்லாம் இருக்கிறதுனால இந்த சைஸு கொஞ்சம் பெருசாகவே பண்ணணும். உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் பெருசாக இருக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். எல்லாத்தையும் சமமாக பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கொஞ்சம் சமமாக பண்ணுங்கள், லெஃப்ட் சைடும் சமமாக பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.